கௌரவப்படுத்த வேண்டும் என்றால் நாம் இங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் கௌரவப்பட வேண்டும். காரணம் அவருடைய உழைப்பு, அவருடைய சுற்றுப்பயணம். நான் தினந்தோறும் அவருடைய வலைதளங்களை பார்ப்பதுண்டு. ஒரு நாள் கூட அவர் விடுமுறை எடுத்தது கிடையாது. ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்து அவர் சொந்த வேலைக்கு உண்மையாகவே அவர் குடும்பத்தை கூட போய் பார்க்க முடியாத ஒரு நிலைமை நம்முடைய ராஜ்குமார் அவர்களுக்கு சார். உண்மையாகவே கட்சிக்காக அரும்பாடுபட்டு தினந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். 11ஆம் தேதி தலைவா கொஞ்சம் எங்கள் கருத்தரங்கு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கலந்துனோன்னு. இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் முடியாது, சாயங்காலம் சொல்கிறேன்னாரு. சாயங்காலம் அவர் என்ன நினச்சார் என்னன்னு தெரில. சாயங்காலம் இமீடியட்டாக எனக்கு ஃபோனை போட்டு உடனடியாக நான் இந்த நிகழ்ச்சிக்காக வந்து உங்களுக்காக நான் கலந்துக்கிறேன்னு சொன்னார். உண்மையாகவே அவரை இந்த நேரத்தில் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே அவரை வருக வருக என்ற கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த நேரத்தில் வரவேற்று, அதே போல் இந்த நிகழ்ச்சிக்காக தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய ஓபிசி அணியுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் நேரு அவர்களையும், அமைப்பு சாரா பிரிவுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ராஜா அவர்களையும், தொழில் துறையுடைய மாவட்ட தலைவர் அருமை அன்னார் பரமானந்தம் அவர்களையும், அதே போல் நம்முடைய விவசாய அணியுடைய மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் அவர்களையும், நம்முடைய கல்வியாளர் பிரிவுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் பாபு அவர்களையும், இதற்கெல்லாம் மேலாக நேற்றைய தினம் நம்முடைய ராஜ்குமார் அவர்கள் இந்திய வரைபடத்தை வரைந்து அதில் குத்துவிளக்கு ஏற்றி அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்தார். அதை ஏற்று நானும் கூட நம்முடைய சகோதரிகள் இங்கே இருக்கக்கூடிய, உண்மையாகவே இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும்போது எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் இது போன்ற வீட்டில் செய்வதை போல கட்சிக்காக இவ்வளவு நேரம் கொடுத்து இந்த அருமையான ஒரு வரைபடத்தை வரைந்து இந்த விளக்குகள் எல்லாம் ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவருடைய குடும்பத்தில் நாளை மறுநாள் கூட வரலட்சுமி விரதம் பூஜை இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் ஒத்தி வைத்து விட்டு இங்கே வந்து நமக்காக இந்த நேரத்தை கொடுத்து இதை செய்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள், நம்முடைய மாவட்ட பொதுச் செயலாளர் அன்னார் விஜயகுமார் அவர்களுக்கும், நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் போதிராஜ் அண்ணா அவர்களுக்கும், பொருளாளர் அன்னார் சீனிவாசன்ஜி அவர்களுக்கும், அதே போல் நம்முடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர்கள், தலைவரும் நண்பருமான அருமை அண்ணன் நாகராஜ் அவர்களே, அருமை அண்ணன் விஜயகுமார் அவர்களே, சீனிவாசன்ஜி அவர்களே, மூத்த காரியகர்த்தர் போத்திராஜ் அவர்களே, ஓபிசி அணியினுடைய மாவட்ட தலைவர் நேரு அவர்களே, இந்த மண்டபத்தினுடைய ஓனர் செந்திலண்ணன் அவர்களே, ஸ்வேதாக்கா அவர்களே, மகளிரினுடைய மாவட்ட தலைவர் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் கிஷோர் அவர்களே, தென்சென்னை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் நண்பர் அவர்களே மற்றும் ஜெய்சங்கர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய பட்டியல் அணியினுடைய மாநில பொருளாளர், யதார்த்தமாக உடனடியாக வந்திருந்தார் சம்பத்ராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகி சீதாராமன் அவர்கள், தென்சென்னை மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள், இங்கே வீட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் வருக வரவேற்று வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். சரியாக 45 நிமிஷம் தான் இருக்குது. பரமாத்மன்ஜி அவர்களே மற்றும் ஏனைய பெரியவர்களே அனைவரும் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். நண்பர்களே, நான் பேசுகிறது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம்தான். நீங்கள் முதல்ல பேசணும். எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய கொடுத்த தலைப்பு என்ன? அக்கா கொடுத்த தலைப்பு என்ன? தேச பிரிவினையின் சோக வரலாறு. இவ்வளோதான். தேச பிரிவினையின் சோக வரலாறு. நம்ம பாரத தேசம், நம்ம நாட்டுக்கு பேர் என்ன? பாரதம். உலகத்தை வழிநடத்தக்கூடிய இயக்கம்
உலகத்தினுடைய மையப்புள்ளி பாரதம், அதனால் பாரதம். இந்த பாரதத்தினுடைய தேசமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத தேசம் பிளவுபட்டு விட்டது. முதல்ல எதிலிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, எத்தனை நாடுகள் பிளவாயிருக்கு? யார் வேணும்னு சொல்லலாம். எத்தனை நாடுகள் நம்ம பாரத தேசத்திலிருந்து பிளவாயிருக்கு? யாராவது தெரிஞ்சவங்க அப்படி சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நாடு பாரத தேசத்திலிருந்து எந்தெந்த நாடுலாம் பிரிஞ்சு போயிருக்கு? நேபாளம், ஒவ்வொருத்தவங்க ஒன்று தான். பாகிஸ்தான் ஒன்று தான். வங்காளம், பர்மா, ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, லடாக்லாம் நம்மளோட தான் இருக்குக்கா இன்னும். பூட்டான், அப்புறம் மாலத்தீவுலாம் கிடையாதுண்ணே. மொத்தம் எத்தனை நாடுகள் பிரிஞ்சு போயிருக்கு நீங்களே சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், பர்மா, ஸ்ரீலங்கா. மொத்தம் எத்தனை ஆச்சு? 7 நாடுகள் பிரிஞ்சு போயிருக்கு. எத்தனை நாடுகள் பிரிஞ்சு போயிருக்கு? 7 நாடு பிரிஞ்சு போயிருக்கு. பாருங்க, உலகத்தில் இன்னைக்கு நிலப்பரப்பில் 7வது பெரிய நாடு நம்மளுடைய இந்தியா. 7வது பெரிய நாடு இந்தியா. முதல்ல இருக்கிறது வந்து ரஷ்யா, 2வது கனடா, 3வது சைனா, 4வது அமெரிக்கா, 5வது பிரேசில், 6வது ஆஸ்திரேலியா, 7வது யாரு? 7வது யாரு? இந்தியா. 8வது அர்ஜென்டினா. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் குட்டி குட்டியாக போயிடும். 36வது இடம் வந்து பாகிஸ்தானுக்கு. நாம் பிரியாமல் இருந்தோம்னா எத்தனாவது இடமா இருப்போம்? எத்தனாவது இடமா இருப்போம் பிரியாமல் இருந்தோம்னா? எத்தனாவது இடம்? முதல் இடம். அப்படி இப்படி ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருந்தாலும் 2வது இடம் ஈக்குவலாக இருக்கும். ரஷ்யா பறந்து விரிந்து கிடக்குது, பறந்து விரிந்து கிடக்குது. பாருங்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் உயிரினங்கள் வாழுது, மக்கள் வாழ்றாங்க. சீன நாடு இருக்கு நமக்கு அப்படியே மேலே. சைனாவில் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் மட்டும்தான் மக்கள் வாழ முடியும். மங்கோலியன் வடக்கு பகுதி, மங்கோலிய பகுதியில் ரொம்ப கம்மி தான். கிழக்கு பகுதி ரொம்ப ரொம்ப கம்மி. எந்த பகுதி அதிகமாக வாழ்றாங்க? மேற்கு பகுதி. மேற்கு பகுதினா எங்க? பாரத தேசத்துக்கு தலைப்பகுதி, அந்த பகுதியில் வாழ்றாங்க. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா கீவன் இப்போ வந்து உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, போலந்து உக்ரைனு அப்படி மிடில் அப்படியே ஓரமாக ஒரு 6-7 நாடுகள் பிரிந்து போன நாடுகள்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பகுதியில் தான் மட்டும்தான் வாழ்க்கையை நடத்த முடியும். மீதி ரஷ்யாவுடைய பல பகுதி என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையை நடத்த முடியாது. அந்த மாதிரியான பகுதிகள். அமெரிக்கா பல பகுதி என்னது, பல பகுதியில் வாழ்க்கையை நடத்த முடியாது. எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணும், ஒரு பகுதி கடும் குளிராக இருக்கும், ஒரு பகுதி மழையாக இருக்கும், ஒரு பகுதி நிலப்பரப்பினுடைய சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கும். ஆஸ்திரேலியா பாதி சதுப்பு நிலம்தான், கங்காரு வாழக்கூடிய பகுதி. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் மக்கள் வாழக்கூடிய தகுதி பெற்ற நாடு இது நம்ம பாரத தேசம். அப்போ பாரத தேசத்திலிருந்து 8 நாடுகள் பிரிஞ்சு போயிருக்கு. எத்தனை நாடு பிரிஞ்சு போயிருக்கு? 8 நாடு பிரிஞ்சு போயிருக்கு. 1947 1948, அதுக்கு முன்னாடி 903, இதில் பல்வேறு நாடுகள் பிரிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? 7 நாடுகள் ஒன்று என்னதில்ல பிரியக்கூடிய சூழ்நிலையில் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது பேருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் காஷ்மீரை விடக்கூடாது. காஷ்மீர் யாரு, யாருடைய பகுதி? தலை. பாருங்க, 1957 பாராளுமன்றத்தினுடைய அவையினுடைய ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அன்னைக்கு வந்து நேரு அவர்கள் ஒரு அரசாணை வெளியிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடியும் பேசுறார். என்ன அரசாணை அப்படின்னா, எதுக்காக இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மாநிலம் நமக்கு தேவையா, எல்லா இராணுவத்தையும் அந்த இடத்துல போய் நிப்பாட்டணுமா, எல்லாம் நம்மளுடைய வருவாய் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கொட்டணுமா, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு
பிரதமர் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு மத்தியில் அப்படி தன்னுடைய குல்லா ஒன்று போட்டுருப்பார், பார்த்துருப்பீங்களே, நேரு அவர்கள் குல்லா போட்டிருப்பார். அந்த குல்லா இப்படி கழட்டி காட்டுறார். கழட்டி காட்டினோன்னு எல்லாமே சிரிக்கிறாங்க. என்னடா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் தலையில் ஒரு முடி கூட கிடையாது. அதனால தான் குல்லா போட்டு மறைச்சிக்கிட்டு இருந்தார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். யாரை பார்த்து கேட்டார்? ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேட்குறார். எல்லாம் சிரித்தாங்க. இதுதான் அந்த காஷ்மீர் அப்படின்னார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புல்லு பூண்டு கூட முளையாத ஒரு பகுதியா, அது எதுக்கு நமக்கு தேவை, அது எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு குரல் எழுந்திருச்சார். ஒருத்தர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு சிங்கம் எழுந்திருச்சு, நீங்கள் பேசுனதை வன்மையாக கண்டிக்கின்றேன், நீங்கள் பேசுனதை வாபஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நம்ம நாட்டினுடைய ஒரு அங்கம், தலையாய பகுதி காஷ்மீர். காஷ்மீரை போயிட்டு, காஷ்மீர் தான் தலை, அந்த தலையை போயிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு தப்பான முறையில் பேசுகிறீங்க, அதனால் உங்கள் தலை மேலே ஒன்றுமே இல்லை, அதனால் தலையை எடுத்துடலாமா அப்படின்னாரு. சரியானது தானே? தலையை எடுத்துடலாமா அப்படின்னாரு. உடனே அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பறக்குது, சேர் பறக்குது, எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு. பேசினவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? நம்மளுடைய ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ஷியாம் பிரசாத் எப்படிப்பட்ட ஆண்மை உள்ள தலைவன் பாருங்க. தொழில்துறை அமைச்சர், கேபினெட், உள்துறைக்கு அடுத்தபடியாக அவரை தான் வச்சுருந்தாங்க. என்னுடைய பொறுப்பே போனாலும் பரவாயில்ல, இன்னையிலிருந்து நான் இங்கே விலகிறேன், இந்த தேசத்தை என்னைக்கு நீங்கள் பிளக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்களோ அதனால் இன்னையிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு என்ன பண்ணார், ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய தலைவரை போய் சந்தித்தார். அது நிறையனுடைய நம்மளுடைய இயக்கங்களுடைய வரலாறு, பல்வேறு முகங்கள் இருக்குது. இது ஒரு பார்ட். ஆங்கிலேயர்கள் வந்தாங்க நம்ம நாட்டுக்கு. யார் யாரெல்லாம் படையெடுத்து வந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம பாரத நாட்டின் மீது எந்தெந்த நாட்டவர்கள்லாம் வந்தார்கள்? வந்தேரிகள் யார் யாரெல்லாம் சொல்லுங்கள். பிரெஞ்சுக்காரர்கள் ஒன்று, அப்புறம் போர்ச்சுகீசியர்கள், முகலாயர்கள், அப்புறம் துருக்கியர்கள், அவங்க தான் முகலாயர்கள். ரைட்டு, நிறையா இருக்கு. துருக்கியர்கள், அப்புறம் ஒருத்தவங்க குட்டி நாடு, கண்ணுக்கே தெரியாத ஒரு நாடு இருக்கு, டச் அப்படின்ட்டு, டச்சுக்காரர்கள். அந்த நாடு ஹாலந்து நாட்டவர்னு சொல்லுவாங்க, டச்சுக்காரர்கள். அதுக்கப்புறம் பிரிட்டிஷார், இங்கிலாந்து நாட்டவர்கள். இவங்க எல்லாமே நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. ஒரு கொள்ளையடிப்பதற்காக ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, துருக்கியினுடைய பகுதியிலிருந்து ரொம்ப ஆண்டுகளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. போகலாமா வேணாமா, அந்த நேரத்தில் போனோம்னா நம்ம மாட்டிப்போம், அதனால் குஜராத் மீது இருக்கக்கூடிய சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிக்கலாமா, எப்போ போகலாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் நெருங்குற வரைக்கும் பல ஆண்டுகளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ வெயிட் பண்ணும்போது, எதுக்கடா வெயிட் பண்ணணும், நம்மளும் போயிட்டு என்ன பண்ணுவோம், துவம்சம் பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது, அந்த துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு குருமார் ஒருத்தர் சொல்கிறார், இந்த நேரத்தில் போகாதீங்க, இந்த நேரத்தில் போகாதீங்க, உங்கள் தலைமுறை இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னொரு 2 தலைமுறைக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம போய் பாரத நாட்டின் மீது போர் புரிந்து கொள்ளையடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறார். சொன்னவர் குருமார். அங்கே இருக்கக்கூடிய 18 முறை போர் புரிந்தார்கள் சொல்லுவாங்க இல்லையா, வந்து கொள்ளையடித்தார்கள் சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க? கஜி முகமது. அதுக்கு முன்னாடி கோரி முகமது. கோரி முகமதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் இங்கே ஆட்சி புரிந்தவர் யார் தெரியுமா? தெற்கு ஆசியா முழுவதையும் தனது கட்டுக்குள் அமைத்து வலிமையான ஒரு அரசாட்சி மேற்கொண்டவர் ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் இருக்கும்போது பாரசீகத்தில் இருக்கக்கூடிய ஆள் என்ன பண்றாங்க, போருக்கு போலாமா கொள்ளையடிக்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப எத்தனை தலைமுறை தாண்டி வராங்க? தாத்தாவுக்கு ஒரு பையனுக்கு அப்புறம் பேரன் தான் என்ன பண்றாரு? சோழர்களுடைய வம்ச ஆட்சி காலத்திற்கு பிறகுதான் இந்த கொள்ளையடிப்பதற்காக முயற்சி செய்து வருகிறார்கள். அப்போ பார்த்துக்குங்க, ஏறக்குறைய
100 ஆண்டுகள் என்னப்பட்டிருக்காங்க, பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணிட்டு வந்து கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய பொக்கிஷங்கள்லாம் இருந்து சோமநாதபுரம் ஆலயம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ஆனால் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு வார்த்தைனா நம்ம என்ன சொல்லுவோம், முகமது கஜினி மாதிரி இருக்கணும்ப்பா. எத்தனை முறை படையெடுத்தார்? 17 முறை. 18வது முறை தான்ப்பா வெற்றி பெற்றார். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, 10வது 12வது பாஸ் பண்ணோம்னாலும் முகமது கஜினியை நினச்சிக்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து போகும்போது எவ்வளோ அழிவு, எவ்வளோ நாஸ்தி பண்ணாங்க, எவ்வளோ துவம்சம் பண்ணாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. நம்ம நாடு வந்து எத்தனை வருடங்களுக்கு முந்தையப்பட்ட நாடுன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? பாரத தேசம் எத்தனை வருடங்களுக்கு முந்தைய தேசம்? யுகங்கள் கணக்கு இல்லை. சரி, நாகரிகங்கள் சொல்கிறாங்க. என்ன நாகரிகங்கள் இருக்குது உலகத்தில்? ஒன்று சிந்து நாகரிகம். ஒன்று நீங்கள் விட்டுருணுங்க்கா, ஸ்வேதா காணிமை அடுத்து சொல்லக்கூடாது. சிந்து சமவெளி நாகரிகம் அது யாருடையது? யாருடையது? பாரத தேசத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுடைய நாகரிகம் என்னது? சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து 2வது கிரேக்க நாகரிகம். கிரேக்கர்னா யாரு? இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல கிரீஸ். கிரீஸ் நாட்டின் தலைநகரம் ஏத்தன்ஸ், அந்த பகுதியை சார்ந்தவர் கிரேக்கர்கள். அடுத்தது சோமாலியா, யூதர்கள். யூதர்கள் யாரு? இஸ்ரேல். இன்னைக்கு சொல்றோம்ல இஸ்ரேல், யூத நாகரிகம். கிரேக்க யூத நாகரிகம். அடுத்தது சுமேரியனா யாரு? ரோமானிய நாகரிகம் தான் சுமேரியா. அதான் என்னது? ரோமானியர்கள் தான் யாரு? யார் ரோமானியர்கள்? மேற்கத்திய நாட்டோர் எல்லாத்தையும் ரோமானிய நாகரிகம் தான் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நமக்கு தலையில் இருக்கக்கூடிய சீன நாகரிகம். என்ன நாகரிகம்? சீன நாகரிகம். அடுத்தது இன்னொரு நாகரிகம் இருக்கு. முகலாயர்களுக்கெல்லாம் ஒரு நாகரிகம் இருக்கு. அது என்ன நாகரிகம்? முகலாய நாட்டுக்கெல்லாம் எகிப்திய நாகரிகம். சொல்லுங்க, எகிப்திய நாகரிகம். இத்தனை நாகரிகங்களில் பழமையான நாகரிகம் யாருது? யாருடையது? சிந்து சமவெளி நாகரிகம். பாருங்க, சீனாவுடைய கிழக்கு பகுதிகளில் யுவான் சுவாங்லாம் வரும்பொழுது இங்கே நம்ம என்ன பண்ணுவாங்க, யுவான் சுவாங்லாம் வந்து இந்த பக்கத்தில் நம்ம பண்டமாற்று முறை இருக்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கேட்பாங்களா, எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீன தேசத்துலேருந்து வந்திருக்கோம். ஓ அப்படிங்களா, சீன தேசம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீன தேசமானது உங்கள் பாரத தேசத்தினுடைய மேல் பகுதியில் வலது பக்கம் முழுக்க பரவி கிடக்குது அப்படின்ட்டு. கிழக்கு பகுதியில் ஒரு நாகரிகம் அவங்க வச்சுருக்காங்க சீனாவில். அந்த மூதாதையர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா, ப்ரே பண்ணுவாங்களாம். என்ன ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜென்மம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அடுத்த ஜென்மம் வாழ்க்கையில் ஒரு ஜென்மமாவது பாரத தேசத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாரத தேசத்தில் பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுவாங்களாம் இரவு நேரங்களில். அப்போ நம்ம ஆள் ஒருத்தர் கேட்குறாரு, எதுக்குயா வேண்டுற, நீ இருக்கிறது சீனாவில், ஆனால் எங்கே பிறக்கணும்னு வேண்டுற? இந்திய தேசம் பாரத தேசத்தில் பிறக்கணும் வேண்டுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் சொல்கிறார் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்ன்ட்டு. புத்த மதம் தோன்றியது எங்கே? புத்த மதம் தோன்றியது எங்கே? பாரத தேசத்தில். ஜைன மதம் தோன்றியது எங்க? பாரத தேசத்தில். ஹிந்து மதம் தோன்றியது எங்க? பாரத தேசத்தில். வந்தேரிகளுடைய மதம் வந்தது எங்க? பாரத தேசத்தில். இதுக்கெல்லாம் தலையாய மதமாக இருக்கக்கூடிய ஹிந்து மதத்திலிருந்து பிரிந்து போன மதமான பௌத்த மதம் தோன்றிய புத்தர் பிறந்த பகுதியாக இருக்கக்கூடிய பாரத தேசத்தில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வேண்டுறாங்க? எங்கே வேண்டுறாங்க? சீனாவில் வேண்டுறாங்க. அப்போ எப்படிப்பட்ட நபர்களாக இருப்போம் நம்ம பாரதியர்கள்? பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருப்போம்? ரைட். 1947 சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்பாக நம்ம தேசத்தில், முக்கியமாக தமிழகத்தில் நிறைய நபர்கள் என்ன பண்ணிருக்காங்க? உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க.
சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை ஏற்படுத்தி நம்ம பேசலாம். இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 70லேருந்து 80 பேர் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு தெரிந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த நபர்களை பற்றி சொல்லுவோம். அப்படியே சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க சொன்ன பேர் திரும்ப வரக்கூடாது. ராஜாஜி, கொடிகாத்த குமரன், வாவு சிதம்பரனார், ஜெய்ஹிந்த் செண்பகராமன், பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மாமன்னர் மருதுபாண்டியர்கள். அக்கா, கொடிகாத்த குமரன் 2வது முறையும் சொல்லலாம், தப்பு இல்லை. கொடிகாத்த குமரன் சொல்லியாச்சு. அடுத்தது வீரமங்கை வேலு நாச்சியார், பூலித்தேவர், தீரன் சின்னமலை. அவ்வளோதானா? சொல்லியாச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மனை, வாவு சிதம்பரனார் சொல்லிட்டார். அண்ணன் போத்திராஜ் அண்ணன். எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? சிவம் பேசினால் சவமும் எழும். சொல்லுங்க. சிவம் பேசினால் சவமும் எழும். சுப்பிரமணிய சிவா பேசினார் அப்படின்னா படுத்திருக்கக்கூடிய என்னது பணம் அப்படியே எழுந்திருச்சிருமா. போதுண்டா, நம்ம சிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, பணமும் எழுந்திருக்குமா. பாரதியார் சொல்றார், சிவம் பேசினால் சவமும் எழும். அப்ப எப்படிப்பட்ட பேச்சாளர் பாருங்க. துவம்சம் முன்னோர் பேச்ச. அடுத்தது வாஞ்சிநாதன் சொல்லிட்டாரு. வீரன் வாஞ்சிநாதன் ஜான்சியில் இருக்காங்க, உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பார்டர்ல. செந்தில்நாதன் நம்மளுடைய பகுதி, தமிழகத்தை சார்ந்த நம்மளுடைய போராளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள். காமராஜர். அடுத்தது தெரிந்த நபர்கள், தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எடுத்துக்காட்டு தில்லையாடி வள்ளியம்மை. சொல்லுங்க. தில்லையாடி குயிலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குயிலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குயிலி. அப்புறம் பசுமுன் முத்துராமலிங்க தேவர், ராணி மங்கம்மாள், வேறக்கா பெட்டமலை சீனிவாசன், கன்னியாகுமரி மாவட்டத்தை காத்த நேசமணி அவர்கள், மாப்போ சிவஞானம். என்னம்மா சொல்ல வந்தது அவர் சொல்லிட்டாரா? பார்த்தீங்களா? கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்தவங்களா நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்தவங்களா? பார்த்தீங்களா? நீங்கள் சொல்ல வந்து சொல்லிட்டார் ஒரு பின்னாடி இருக்கவர். ஏன்னா இந்த மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் திருப்பூர் குமரன், 3வது முறையாக குடிகாத்த குமரன். குயிலியை பற்றி யாருக்காவது தெரியுமா? குயிலி வாங்கய்யா, வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் குயிலி அம்மாவை பற்றி பேசுங்க. பேசுங்க. யாருடைய படைப்பிரிவோட சார்ந்தாங்க? தெளிவாக சொல்லுங்க. வீரமங்கை சிவகங்கை சீமையாண்ட வீரமங்கை வேலுநாச்சியாரனுடைய தற்கொலைப்படையை சார்ந்தவங்க யாரு? குயிலி. குயிலின்றவங்க இன்னொருத்தவங்க யாருன்னு தெரியுமா? குயிலி எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தெரியுமா? பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த வீரப்பெண்மணி. சொல்லுங்க. ஆமாம், வீரமங்கை வேலுநாச்சியாரனுடைய படைப்பிரிவில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் காப்பதற்காக பரங்கியர்களுடைய கோய்க்குள்ளே உள்ளே பூந்து தான் மேலே குண்டு கட்டிக்கிட்டு ஒட்டுமொத்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் வெடிகுண்டையும் வெடிக்க செய்த ஒரு மாவீரர். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் குயிலி. அப்படிப்பட்ட நபர் தான் குயிலி. உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒரு ஆளை பற்றி சொல்லுங்கள். மகளிரணி மாவட்ட தலைவர் அக்கா தானே?
வாங்கக்கா. ஏதாவது ஒரு ஆளை பற்றி சொல்லுங்கள். நம்ம தேசியத்துக்காக போராடினவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிந்த ஒரு ஆளை சொல்லுங்கள். மைக்கை பிடிங்க. யார் வேணான்னு வரலாம், அக்கா மட்டும்தான் இல்லை, கூச்சப்படுறதுனா வேணாம். யாருமா? சிவலதாக்கா வாங்க. நேசமணி பற்றி சொல்லுங்கள். அக்கா வாக்கா. வராங்க அக்கா வராங்க. நீங்கள் ஸ்வேதாக்கா பேசிட்டு அடுத்து நீங்கள் பேசுங்கக்கா. சுபாஷ் சந்திர போஸ், வீர சாவர்கர், பகத்சிங். அக்கா தமிழ்நாட்டை தாண்டி போகிறீங்கன்னாக்கா. ரைட், நல்லது. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபரை பற்றி நீங்கள் பேசுங்க. யாரா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஆ பெண்களுக்கே வந்து அவங்க ரொம்ப உதாரணமாக இருந்து சுதந்திரத்துக்காக பாடுபடுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து வேலுநாச்சியார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு உதாரணம் சொல்லுவாங்க. அதை வச்சு அவங்களுக்கு ரைட். போத்திராஜ் வாங்க. வேற யாராவது ஒருத்தவங்களை பற்றி ஒரு நிமிஷமாவது பேசுங்க. சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி. அண்ணா வாங்க, உங்கள் பேர் அறிமுகப்படுத்திட்டு சொல்லுங்கள். என் பேர் கோவிந்தராஜ். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழகத்தில் ஒரு பகுதியின் அரசனாக ஆங்கிலேயர்களை கப்பம் கட்டக்கூடாது என்ற வீர வசனத்தோடு அவரை ஆங்கிலேயர்களை துவம்சம் செய்த அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு நல்ல தமிழ் அரசர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்தது வாங்கினேன். வாங்க ஜி. ஏற்கனவே நீங்கள் பேசிட்டீங்களா, இன்னொரு முறை நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. வாங்க. நிம்மதி கிடையாது. லிட்டன் தாஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கிரிக்கெட் வீரர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லிட்டன் தாஸ் சிறந்த கிரிக்கெட் வீரர் பங்களாதேஷ்லே. முறையாக என்ன பண்ணுறாங்க, அவன் தான் அதிகமான முறையில் அதிகமான ஸ்கோர் எடுத்து கொடுத்தவன். இங்கே எப்படி சச்சின் தெண்டுல்கரோ உங்கள் லிட்டன் தாஸ் பங்களாதேஷில். அந்த மாதிரி ஒரு ஆள் வீட்டை என்ன பண்ணுறாங்க, போய் வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் கிடையாது, எல்லாத்தையும் அடித்து உடச்சி நாசம் பண்ணிட்டாங்க. அவரும் வெளியில் ஓடுற அளவுக்கு நாசம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நாட்டுக்காக நேசித்து அந்த நாட்டுக்காக விளையாடிய நபர் அவர். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டை சார்ந்த நபரையே விரட்டுறாங்க. அந்த மாதிரியான செய்திகள் தான் அதிகமான இடங்களில் நிலவிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஆண்கள் போராளிகளாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு பெண்கள் போராளிகளாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஆண்கள் போராட்ட வீரர்களாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு பெண்கள் போராட்ட வீரர்களாக எந்த நாட்டிலுமே கிடையாது. எந்த நாட்டிலுமே கிடையாது. பின்னாடி முதுகுக்கு பின்னாடி குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி பின்னாடி முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அப்படி இறுக்கி போட்டுக்கிட்டு மேலே குதிரை மேலே ஏறி போர் செய்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் யார் முக்கியமானவர், படத்தில் பார்த்துருப்போம். யார்? ஜான்சி ராணி. எல்லாம் இந்த நாட்டை காப்பதற்காக சுதந்திர போராட்டத்தில் என்ன பண்ணிருக்காங்க, கடந்த 500 வருடங்களுக்காக போராடிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது 1723 நம்ம தமிழ்நாட்டில் தான் சுதந்திர போராட்ட களமே ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டில் தான் சுதந்திர போராட்ட களமே ஆரம்பிக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பூலித்தேவர் அவர்கள் என்ன பண்ணுறாரு, கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்டம் எங்கே ஆரம்பிக்குது, நம்மளுடைய தமிழகத்தில் தான் ஆரம்பிக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன், மருதுபாண்டியர்கள். சரிங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் நீத்த லட்சோப லட்சம் தொண்டர்கள், வீரர்கள், வீர தமிழச்சிகள் இவங்க நிறைந்த பகுதி நம்மளுடைய தமிழகம். ரொம்ப குறுகிய நேர காலகட்டம் இருந்ததுனால ஒரு கலந்துரையாடலை தான் நம்ம என்ன பண்ணணும், நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதிகமான நேரம் இன்னும் இதாக இருந்தால் தான் ரொம்ப அதிகமாக பேசலாம். செந்திலனுடைய மண்டபம் அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறதுனால தாங்களுடைய அனுமதி இருந்து 4:30 மணிக்கெலாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. 5:30 மணி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்க. 5:30 மணிக்கு ஆரம்பித்தோம். அநேகமாக நம்மளுடைய முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றுனீங்க. என்ன விளக்கு அது? என்ன விளக்கு? அகல் விளக்கு. நாம் எல்லாமே நேசிப்போம், பிரார்த்திப்போம். அடுத்த ஜென்மத்துக்குள்ள நம்ம ஒருங்கிணைந்த இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய வல்லரசு படைத்த பாரத தேசமாக நம்ம எங்கெங்கெல்லாம் பிரிந்து போனோமோ, எந்தெந்த தேசங்கள்லாம் பிரிந்து போச்சு இல்லையா? என்னென்ன தேசங்கள் பிரிந்து போனது? ஆப்கானிஸ்தான், காந்தாரம் சொல்லப்படக்கூடிய காபூல், ஆப்கானிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. பாகிஸ்தானம் பிரிஞ்சு போச்சு. நேபாளம் பிரிஞ்சு போச்சு. பூட்டான் பிரிஞ்சு போச்சு.
பங்களாதேசம் பிரிஞ்சு போச்சு, பர்மா பிரிஞ்சு போச்சு. பிரம்மதேசம் சொல்லக்கூடிய, பிரம்மன்னா எங்க? பிரம்மன் யாரு? பிரம்மா கடவுள் இருக்கார் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரம்மதேசம். பர்மா பிரிஞ்சு போச்சு, ஸ்ரீலங்கா பிரிஞ்சு போச்சு. இது ஒருங்கிணைந்த பகுதியாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாடை உருவாக்கணும், ஒருங்கிணைக்கணும். இதுக்கு பேர் என்னன்னா அகண்ட பாரதம். சொல்லுங்க, அகண்ட பாரதம். அகண்ட பாரதத்தை உருவாக்குவோம். நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க, அகண்ட பாரதத்தை உருவாக்குவோம். உருவாக்குவோம், உருவாக்குவோம். அகண்ட பாரதத்தை உருவாக்குவோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, மாத்தரம் மாத்தரம், மாத்தரம் மாத்தரம், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தேசிய பிரிவினையின் சோக வரலாறு இந்த கருத்தரங்கத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஓபிசியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திருவாளர் ராஜ்குமார்ஜி அவர்களே, என்னுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துடைய ஆற்றல் மிக்க தலைவர் திரு நாகராஜ் அவர்களே, மாநில எஸ்சியினுடைய பொறுப்பாளர், இங்கே வந்திருக்கக்கூடிய மண்டல மாவட்ட அணி பிரிவு அத்தனை காவி சொந்தங்களும் கூட நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழென்ன தமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே தரம். भारत माता की जय।